ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்துருக்கிறோம். அதாவது நேற்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். நல்லபடியாக வந்து டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி நமக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புனீங்க. ரொம்பவே சந்தோஷம். சரியா, அதாவது ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் யார் ஃபாலோ பண்ணாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆள் ஃபாலோ பண்ணாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம கொடுத்த வேலையை நாம் என்ன பண்ணோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம பண்ணுறோம். சரியா, அதனால் எந்த அளவுக்கு நாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். அதை தான் நான் திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி நாம் எழுத போகிற டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் டெஸ்ட் தான் நாம் என்ன பண்ண எழுத போகிறோம். அதே மாதிரி ஜூன் 2023 கொஸ்டின் பேப்பர் தான், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினோட கொஸ்டின் பேப்பர் தான் நாம் என்ன பண்ண போகிறோம்னு இன்றைக்கி எழுத போகிறோம். சரியா, அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி டெஸ்ட் வந்து நல்லபடியாக நீங்கள் எழுதுங்க. நான் நேற்றுக்கு எழுதினா கூட பரவாயில்ல, ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா கன்டினியூ பண்ணி எழுதலாம். நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் கொஸ்டின் பேப்பரை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஓகே இந்த கொஸ்டின்லாம் நம்ம படித்தது இருக்குது, இந்த கொஸ்டின்லாம் நம்ம படித்தது வந்திருக்கு, இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு அப்படியே விட்டுறோம். சரியா, அப்படி பண்ணாதீங்க தயவுசெய்து. அதாவது நீங்கள் எழுதி பார்த்தா மட்டும்தான் என்ன பண்ண முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு எதுவுமே மறந்து போகாமல் உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது மறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா டைம் இருக்குது. சரியா, அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அதாவது நம்மளோட லைஃபுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா படிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சரியா, அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கிறோம். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக வரப்போகுது. நாளைக்கு அதே மாதிரி நம்ம மேக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறோம். சரியா, இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.